ஈவினிங்கில ஸ்நாக்ஸுக்கு நல்ல மொறு மொறுன்னு கிரிஸ்பியாட்டு டீ கடை உளுந்து போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1 1/4 கப்பு உளுந்து எடுத்துருக்கேன். 3 ஸ்பூன் அரிசி எடுத்துருக்கேன். நல்லா கைய கொண்டு பெசஞ்சு 2, 3 மட்டம் வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 1 மணி நேரம் ஊறுனதுக்கப்புறம் நம்ம கிரைண்டர்ல போட்டு அரைக்கணுங்க. 1 1/4 கப்பு உளுந்துக்கு 1 கப்பு தண்ணிங்க. கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அரைச்சுக்கோங்க. 2 தடவை தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். லாஸ்ட்ல உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊத்தாதீங்க. திக்கா இருந்துச்சுன்னா. இந்த மாரி தண்ணியில போட்டு பார்க்கணுங்க. நல்ல பந்து மாரி இருக்கணும் மாவு வந்து. நல்லா அரைஞ்சிருச்சு. வலிச்சு எடுத்தாச்சு. இப்ப தேவையான பொருட்கள் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை, அப்புறமா மல்லித்தழை, தேங்காய்ங்க. மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறமா கருவேப்பிலை தழைய லாஸ்ட்ல போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ கடலை வந்து நம்ம வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. ஆற வச்சு நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு, பூண்டு, மிளகாய், புளி, உப்பு, கருவேப்பிலை தழை, தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி தாளிசம் பண்ணிக்கிடணுங்க. தாளிசத்துக்கு 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 வரமிளகா, கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய வச்சாச்சு. போண்டா வந்து இந்த மாதிரி நம்ம தண்ணியில் கையை முக்கிட்டு அப்படி கோரி போட்டாச்சுனால நல்லா சேஃப் கரெக்டாக கிடைக்குங்க. இந்த மாதிரி கோரி போடுங்க. கோரி கையை கொண்டு உருட்டி போட்டாலும் சரி, அப்படியே ஒரு சைட்லேருந்து வலிச்சு எடுத்து போடுங்க. நல்லா புசு புசுன்னு ரவுண்டாக கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உளுந்து வடை, டீ கடை உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போட சமைக்கணுங்க. அன்போட சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க ஸ்நாக்ஸ் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.